Students, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பிரவேஷிகா பிப்ரவரி எக்ஸாம் 2021 கான சிலபஸ் என்ன, ஸோ அதில் நீங்கள் என்னென்னலாம் ரீட் பண்ணணும். ஸோ இந்த டைமும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 50% போர்ஷன் தான் எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அக்டோபர் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து டைம் லிமிட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இப்போவும் நமக்கு 50% போர்ஷன் தான் எக்ஸாமுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50% போர்ஷன் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும், ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் என்ன நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இதில் வீடியோஸ் நான் உங்களுக்கு இப்போது கொடுக்குறேன். ஸோ இந்த சிலபஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது பிரச்சா சபாலேருந்து நமக்கு அனுப்பியிருக்கிற சிலபஸுமே நான் இதில் உங்களுக்கு வந்து PDF ஃபைல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு அது என்னன்றதை என்னென்ன ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ் அது வந்து கவர் ஆகுது, அவங்களோட சிலபஸில் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது, ப்ளஸ் அதில் இம்பார்ட்டண்ட்டாக லாஸ்ட் மினிட்டில் படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில எஸ்ஸேஸ் நான் சொல்கிறேன். அது எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இது அந்த 50% என்னவோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா இட்ஸ் பெட்டர். பட் லாஸ்ட் மினிட்டில் எக்ஸாம்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரவேஷிகாவில் பிரச்சா சபாவில் கொடுத்துருக்கிற அந்த சிலபஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் பிரவேஷிகா அக்டோபர் 2020 இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் அக்டோபர் 2020க்கு என்ன போர்ஷனோ சேம் போர்ஷன் தான் உங்களுக்கு பிப்ரவரி எக்ஸாம் 2021க்குமே இருக்குது. ஸோ அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அது வந்து உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இது பிரவேஷிகா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020லேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பிப்ரவரி எக்ஸாமுக்கான போர்ஷனும் கூட. ஸோ அக்டோபருக்கும் இதே போர்ஷன் தான் இருந்தது. ஸோ இதே போர்ஷன் தான் பிப்ரவரிக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது டைம் லிமிட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால சேம் போர்ஷனே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. அது 50% தான் இந்த போர்ஷனுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஹலா பத்ர, தூஸ்ரா பத்ர, தீஸ்ரா பத்ர 3 பேப்பர்ஸோடைய சிலபஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சா சபாலேருந்து கொடுத்துருக்குற சிலபஸ். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நான் எப்படி இதை நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த வீடியோஸில் போயிட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த சிலபஸை. ஸோ இதுதான் ஆக்சுவல் சிலபஸ், சபாலேருந்து நமக்கு கொடுத்துருக்குற சிலபஸ் 50% போர்ஷன். ஸோ இப்போது பஹலா பத்ர ஃபஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா பத்தியில் ஆதூனிக் பத்திய வந்து 1 से 8 தக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 லெசன் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு உருது பத்தியில் 16 और 17, அதாவது 16th லெசனும் 17th லெசன். பிராஜின் பத்தியில் 20 और 21, அதாவது 20யும் 21 லெசன் 2 லெசன் நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு கத்தியில் பார்த்தீங்கன்னா 1 से 7 கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு 7 லெசன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு தூஸ்ரா பத்ர. ஸோ தூஸ்ரா பத்ர என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்திய கா ஸ்வர் இருக்குது. சத்திய கா ஸ்வர் அதாவது காந்திஜியை பற்றியானது. இது ஃபுல் லெசன் பார்ட் 1 से 10 அதாவது ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 10 லெசன், ஃபஸ்ட்டு 10 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நாட்டக் பிரஷனோங்கா உத்தர் லிக்னா, அதாவது கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எழுதுறது. ஃபஸ்ட்டு 13 கொஷின்ஸ் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிப்னி, அதனுடைய டிப்னி, அதில் வர டிப்னியுமே வந்து 1 से 3 तक. நெக்ஸ்ட்டு சரித்திர சித்ரன் லிக்னா 1 और 2 2 கேரக்டர்ஸ் நீங்கள் படிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ரசங் வியாக்கியா, அதாவது உங்களுக்கு அந்த ERCன்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தர்ப்ப வியாக்கியா எழுதுவீங்களே அந்த இது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 13 கொடுத்துருக்காங்க அதுலேயுமே. நெக்ஸ்ட்டு வியாக்கரன், அதாவது கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு பார்ட் 1 से 10 तक, அதாவது ஃபஸ்ட்டு 10 லெசன் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தீஸ்ரா பத்ரா, அதாவது தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிபந்த் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 से 8 கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு 8 லெசன். நெக்ஸ்ட்டு பத்ரலேக்கன், அதாவது லெட்டர் ரைட்டிங் வந்து பார்ட் 1 से 5, ஃபஸ்ட்டு 5 லெட்டர் ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சங்ஷேப்தி கரன், அதாவது இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் மாதிரி இருக்கவங்களுக்கு ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதுவீங்க இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்ட் 1 से 5 तक, அதாவது ஃபஸ்ட்டு 5 லெசனுடைய இது.
அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழ் டு ஹிந்தி, ஹிந்தி டு தமிழ். ஸோ உங்களோட மதர் டங் என்னவோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷன். பார்ட் 1 से 8 तक ஃபஸ்ட்டு 8 லெசன் கொடுத்துருக்காங்க. பிராந்திய பாஷா அதாவது தமிழ், அதாவது இப்போது பிரவேசிக்காவில் நம்ம பார்த்தோன்னா தேர்ட் பேப்பர் 50% ஹிந்தியும் 50% உங்களுடைய மதர் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அதாவது இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதுகிறவங்க தமிழில் எழுதலாம், மலையாளம் தெலுங்கு அப்படி இருப்பாங்களே. ஸோ அந்தந்த லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜுக்கான 50% வந்து மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ இதுதான் பிரவேசிக்கா கூடிய சவாலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய 50% சிலபஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு பேப்பராக ஸோ எந்தெந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும், இந்த சிலபஸ் வைஸ் எந்தெந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் பிரவேசிக்கா ஃபஸ்ட்டு பேப்பர் பஹலா பத்ர ஃபஸ்ட் பேப்பரில் இந்த ரோமன் லெட்டர் வைஸ் இந்த என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பத்தியில் ஆதுனிக் பத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 से 8 तक, அதாவது ஃபஸ்ட்டு 8 லெசன் நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன 8 லெசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு ஆதுனிக் பத்தியில், அதாவது நவீன் பத்திய சைனிக்கா ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆதுனிக் பத்தியில் ஃபஸ்ட்டு 8 லெசன் நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுதுன்னா, மனுஷ்யதா, மதுமே தேஷ் ஹமாரா, ஷாம்லா பாதல், சிரந்தன் ஜீவன் சக்கர, அனந்த துவார, பியார், காங்டோங் மே, ராக பனாத்தே ஹை, நிச்சித் மார்க். ஸோ இந்த 8 லெசன்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க, சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இது சாராம்சம் படிக்கணும், இந்த கவிதாக்கா சாராம்சம் படிக்கணும், இந்த கவி பரீட்சை ஆல்சோ இதில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே கொஷின் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டு நம்ம இப்போ 8 லெசன்ஸும் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 லெசன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் நீங்கள் படிக்கும்போது ஸோ கவி பரீட்சையும் படிக்கணும், அதனுடைய சாராம்சம் தரவு பண்ணிக்கோங்க. 8 லெசனும் நீங்கள் படிக்க வேண்டாம் மீன்ஸ் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது, ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியுங்கிற 8 லெசன்ஸும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அதனுடைய கவி பரீட்சை ஆல்சோ தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மனுஷத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அதில் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அண்ட் தென் கவி பரீட்சை இருக்கும், அந்த கவிதாவோடைய சாராம்சம் இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு இஆர்சி ஆல்சோ இருக்கும். ஓகேவா? ஸோ 4 டாபிக்ஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 லெசனுடைய இஆர்சி, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், அண்ட் தென் கவி பரீட்சை எல்லாமே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கனாலே கம்பல்சரி உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸாம் போர்ஷன்ஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு உருது பத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, 16 hours 17. ஸோ 16ம் 17ம் வந்து உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாராம்ஷ் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த இஆர்சி பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறது. என்னன்னா அந்த 16th and 17th உருது பத்தியில் 16th லெசன் வந்து அவுரு, 17th லெசன் வந்து காக்கி பத்தன். ஸோ இதில் ஏதாவது ஒரு லெசனுடைய இஆர்சி மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இதுலேருந்து இஆர்சி தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, அதாவது திஸ் ஆர் தட்னு கேட்குற மாதிரி வரும். ஸோ அப்போ கம்பல்சரி இதுலேருந்து ஒரு இஆர்சி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒன்று 16 படிங்க, அப்படி இல்லைன்னா 17th படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்ன கொடுத்துருந்தாங்க, பிராஜீன் பத்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க, 20 and 21. ஸோ இந்த 2 லெசன்லையுமே நீங்கள் இஆர்சி படிச்சுக்கணும். ஸோ இஆர்சி கூட திஸ் ஆர் தட்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ கபீர் கி தோஹையில் இருக்கிற இஆர்சி மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ரஹீம் கி தோஹே பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி போயம் இதில் கம்பல்சரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அது ரஹீம் கி தோஹே. டோட்டலாக உங்களுக்கு 10 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 10ல் ஃபஸ்ட்டு 5 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 50% தான் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு மெமரி போயும் ஃபஸ்ட்டு நீங்கள் 5 படிச்சிட்டாலே அது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கொஷின் பேட்டர்னும் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் எத்தனை படிக்க சொல்கிறேன், எதெல்லாம் படிக்க சொல்கிறேன்றதை நீங்கள் இமீடியட்டாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் காமிக்கிறேன். ஸோ அதில் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பிராஜீன் பற்றியும் பார்த்து முடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் கத்திய பாட்டு. கத்திய பாட்டுல எத்தனை லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க? 7 லெசன்ஸ் இல்லையா? ஸோ அந்த 7 லெசன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த நவீன் கத்திய சைனிக்கால உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ பாரத் மாதாலேருந்து மகாகவி பிரசாத் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 லெசன்ஸ் இந்த கத்தியில படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலையுமே உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் தென் இதுலேயுமே உங்களுக்கு வந்து டிப்னி வரும். அண்ட் தென் இஆர்சி. ஸோ இதில் 4 பார்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. திருப்பியே சொல்கிறேன். இதில் இந்த ரோமன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாராங்ஷம் இருக்கும், கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கு, டிப்னி இருக்கு, அண்ட் தென் இஆர்சி. இந்த 4 பார்ட்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் 7 லெசன்ஸ் படிக்க முடியாதவங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்லையுமே எல்லாமே படிக்கணும். மீன்ஸ் என்னன்னா சாராங்ஷம் படிக்கணும், டிப்னி படிக்கணும், கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும், அண்ட் தென் இஆர்சி படிச்சிட்டிங்கனாலே ஸோ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஆர்சியும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன் நல்லா எக்ஸாம்க்கு வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதோட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து போர்ஷன்ஸ் வந்து முடியுது. இம்பார்ட்டன்ஸும் நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் மாடலில் உங்களுக்கு காமிக்கிறேன். சி, இது வந்து ஆக்சுவலி ஃபுல் போர்ஷனுக்கான மாடல் பேப்பர். ஸோ இதில் அந்த 50% போர்ஷன் ரோமன் லெட்டர் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரவேசிக்கு எழுதுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரஷ்னோம் கி உத்தர், அதாவது ஆதூனிக் பத்தியலை நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆதூனிக் பத்தியலை அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் நான் படிக்க சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்லேருந்தே உங்களுக்கு 8 லெசன் படிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் போர்ஷன் 8 லெசன். நான் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே இதில் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 5 கொஷின் அண்ட் ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு 10 மார்க் இருக்கு. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த 4 லெசன் படிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து உங்களுக்கு ஷுவராக நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்பாங்க அப்படின்னா கவி பரீட்சை. அதே இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கிற கவி பரீட்சை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கவி பரீட்சை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஷுவராக அதுலேருந்து ஒன்று உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிதாக்கா சாராங்ஷ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மனுஷத்தை அந்த ஃபர்ஸ்ட் 4 எஸ்ஏலேருந்து 1 கேட்பாங்க. இதில் 3 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கவிதாக்கா சாராங்ஷ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஆர்சி. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இஆர்சி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 இஆர்சிஸ் உங்களுக்கு அதிலே கவர் ஆகிடும். ஓகேவா? அதாவது அந்த ஆக்சுவல் 8 லெசன்லேருந்து கொடுப்பாங்க. அதில் ஷுவராக உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிடும். ஏன்னா பத்தியாங்ஷு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு தான் எழுதணும். ஆக்சுவலாக எத்தனை கேட்பாங்க உங்களுக்கு? 4 வந்து கேட்குறாங்க. 1 2 3 4 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 2லுமே உங்களுக்கு அந்த ஆதுனிக் பத்தியிலிருந்து 2 கேட்டுருவாங்க. உருது பத்தியிலிருந்து 1 வந்துடும். சரி, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ஆதுனிக் கத்திய தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? அதாவது 4th ரோமன் லெட்டர் ஃபுல்லாகவே இந்த ஆதுனிக் பத்திய. நெக்ஸ்ட் பாருங்க 5th ரோமன் லெட்டர் இருக்கு இல்லையா? அந்த 5th பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 16 and 17 லெசன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? உருது பத்திய. ஸோ அந்த உருது பத்தியிலிருந்து உங்களுக்கு 1 வந்துடும். ஸோ இங்கே பாருங்க 4 கொடுத்துருக்காங்க. ஸோ உருது பத்திய அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. ஏன்னா 16 and 17 லெசன். ஸோ 16லேருந்து 1 வந்துடும், 17லேருந்து 1 வந்துடும். நெக்ஸ்ட் அந்த தோஹேல இருக்கு இல்லையா? கபீர் கே தோஹே. அந்த தோஹே 2 லெசன் 20 and 21 லெசன். ஸோ 20th லெசன்லேருந்து வந்து 21 லெசன்லேருந்து 1. ஸோ அப்படின்னா உங்களுக்கு அதில் 16th லெசன் படித்தா ஃபர்ஸ்ட் 1 அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் 1 நீங்கள் கபீர் கே தோஹே படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு இஆர்சி வந்துடும். ஸோ இதுலேயுமே நம்ம 2 அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் ரஹீம் கே தோஹே, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வந்து எல்லாமே நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 5மே தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எந்த 2 வேணாலும் இதில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரஷ்னோம் கே உத்தர். ஸோ அந்த கத்தியிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 7 லெசன் படிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிச்சிட்டாலே போதும். அதில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். 5 கொடுத்துருவாங்க, 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதிலே டிப்னி நான் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் 2 டிப்னி அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து சாராங்ஷ், பாட்காஸ்ட் சாராங்ஷ். ஸோ 3 கொடுத்துட்டு இனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்லேருந்து வரக்கூடியது தான். ஸோ இஆர்சி பாருங்க
தீன் கி சந்தர்ப்ப சஹித். ஸோ இதுலையுமே 3 எழுதணும். அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த இஆர்சிக்கு மட்டும் ஒன்னே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடிஷ்னலாக ஒரே ஒரு லெசன் மட்டும் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 லெசன் சொல்லியிருந்தேன், அது கூட ஒரு 5 லெசன், அதாவது டோட்டலாக 1 to 5 லெசனுடைய இஆர்சி நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து 3 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேப்பர் 1க்கான போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தூஸ்ரா பத்ர, அதாவது செகண்ட் பேப்பரில் சத்ய கா ஸ்வர்ன்ற டாபிக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் பார்ட் 1 से 10th, அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 10 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 10 லெசன்ஸ், அதாவது இது ஃபுல்லாக காந்திஜியை பற்றி இருக்கும். மா பாப் அவர் ஜென்மலேருந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூஷன் பண்ணி பிரதிஞா நே ரக்ஷா கே. ஸோ அந்த 10 லெசன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிலபஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 லெசன்ஸோடைய சாராம்சம் நீங்கள் படிக்கணும். டிப்பனி ஆல்சோ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ஹெட்டிங்காக இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு சாராம்சம் இருக்குது, அண்ட் தென் டிப்பனி ஆல்சோ இந்த புக்குடைய பேக் சைடு இருக்குது. ஸோ இதுதான் இந்த சத்யகா ஸ்வர்ன்ற புக். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிரவேசிகா புக், இது ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு புக்கோட பேக் சைடில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மா பாப் அவர் ஜென்மன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் டிப்பனி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிப்னியும் கேட்பாங்க உங்களுக்கு, அதுலேயே சாராம்சம் ஒரே ஹெட்டிங்கில் 2 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 10 லெசன் படிக்கும் போது டிப்னியும் படிக்கணும், சாராம்சம் படிக்கணும். அது உங்களோட புக்கிலோட பேக் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டக், அதாவது சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு தான் அது, சத்தியமேவே ஜெயத்தே. இந்த டாபிக்ல நாட்டக், அதுல இருந்து தான் உங்களுக்கு இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், டிப்பனி, சரித்திர சித்ரன், சப்ரசங் வியாக்கியா எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் பிரஷ்னோங்கா உத்தர் லிக்னா, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து 1 से 13, அதாவது ஃபர்ஸ்ட் 13 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அபியாஸ், இது புக்கில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பிரஷ்னோங்கா உத்தர் வந்து ஃபர்ஸ்ட் 13 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 13 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு 10 வந்து, அதாவது 8 கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 8 கூட நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டு 8 நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும் எக்ஸாமுக்கு. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இது வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டிப்னி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிப்னி லிக்னா வந்து 1 से 3க்கு, அதாவது 3 வந்து உங்களுக்கு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்பனி புக்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித், சத்யபால், நக்ஷத்ரக். ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷனே. ஸோ எக்ஸாம்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்கள் டிப்பனி 3மே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1 படித்தாலே போதும், ஏன்னா 3 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுலேருந்து 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இருக்கிறதே நமக்கு போர்ஷனே 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இது ஒன்று ஃபர்ஸ்ட் 1 நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட் அதே தான் சரித்திர சித்திரலையும் உங்களுக்கு சிலபஸில் வந்து 1 to 3 தக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 பேரோடது சரித்திர சித்திரம் வந்து 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் 3 எப்படியும் கேட்பாங்க. 1 and 2ன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் 1 இதுலேயும் ஒன்று நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். அதாவது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட் சப்ரசங் வியாக்கியா, அதாவது இஆர்சி 1 to 13. ஸோ ஃபர்ஸ்ட் 13 வந்து நல்லா தரவு பண்ணி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் ஸோ 13 இஆர்சிஸ் வந்து உங்களுக்கு இந்த புக்கோடைய பேக் சைட்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்ரசங் வியாக்கியா. ஸோ இதெல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதை நான் ஆக்சுவலி புக்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, நான் என்னோட இந்த சரவணா கைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கைட்லேருந்து தான் உங்களுக்கு நான் இஆர்சி எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது இஆர்சிக்கும் வீடியோஸ் வேணுன்றவங்க என்னோட அந்த பிரவேசிகா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாக்கரன், அதாவது கிராமர் வந்து பார்ட் 1 से 10th, ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 10 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய புக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிகா 1. ஸோ இந்த புக்கு தான் உங்களுக்கு இந்த கிராமர் புக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 லெசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 லெசன் பாஷா, வியாக்கரன், வர்ண, சப்த, சஞ்ஞா, லிங்க் और वचन, कारक, सर्वनाम, विशेषण, क्रिया.
ஸோ ஃபஸ்ட்டு 10 லெசன் உங்களுக்கு சிலபஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு 7 லெசன் இம்பார்ட்டண்ட்டாக தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதுலேருந்தே மோஸ்ட்லி கவர் ஆகிடும். ஆக்சுவல் போர்ஷன் 10 லெசன் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வேணும் மேம் அப்படின்றவங்க இந்த ஃபஸ்ட்டு 7 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்குமே இந்த 7க்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி ரெஃபர் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செகண்ட் பேப்பருக்கான கொஷின் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரவேசிகா பேப்பர் 2னுடைய மாடல் பேப்பர். இது ஆக்சுவலி ஃபுல் போர்ஷனோடது. நான் பேட்டர்னுக்காக இதை எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கின்ஹிங் தோப்பர் டிப்னியாங், அதாவது இந்த டிப்னின்றது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து அந்த சத்யகா ஸ்வர்ன்னு பார்த்தோம் இல்லையா, காந்திஜியோடது 10 லெசன் கொடுத்துருந்தாங்க இல்லையா போர்ஷன். ஸோ அதில் அந்த வரக்கூடிய இந்த டிப்னி தான் இது. ஸோ இதுவுமே நீங்கள் இந்த 10 லெசனில் ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா தர பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கக்கூடிய டிப்னியும் சாராம்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஷுவராக அதுலேருந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுலேயே டிப்னியும் நமக்கு வந்துற போது கிசி ஏகா சாராம்சம் அதுலேயே தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஃபஸ்ட்டு 10 லெசனுக்குள்ளேயே கவர் ஆகிடும். இது சத்யகா ஸ்வரன்ற புக்கில் நான் காமிச்சோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடியது தான். எனி ஒன் நீங்கள் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 பிரச்சனைக்கு உத்தர். நம்ம ஆல்ரெடி கொஷின் ஆன்சர் எதுலேருந்து சொல்லியிருக்கேன், அந்த சத்தியமேவ ஜெயதி என்ற நாட்டக்கு இல்லையா, அந்த 13 கொஷின்ஸ் படிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் நான் எத்தனை படிக்க சொல்லியிருந்தேன், 8 படித்தா போதும்னு சொல்லியிருந்தேன். அந்த 8 படிச்சிங்கனாலே நீங்கள் 5 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு 8 கொடுப்பாங்க, அதில் நீங்கள் 5 தான் அட்டன் பண்ணணும். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிசி ஏக் பர் டிப்னி. நான் டிப்னி வந்து 3 சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷனே இது 3 தான் இருக்கு பாருங்க. ஸோ அதனால நீங்கள் ஒன்று மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன். இதில் வந்து 1 and 2 தான் கொடுத்துருந்தாங்க நமக்கு கேரக்டரு. பட் இதில் 3 ஆப்ஷன் யூஸ்வலாக கேட்பாங்கன்றதுனால ஏதாவது அடிஷ்னலாக ஒன்று கேட்கலாம். பட் அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஹரிஷ்சந்திர நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு சொன்னதில் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வச்சன் லிங்க் எல்லாமே நீங்கள் ராஷ்டிர பாஷாவில் ஆல்ரெடி படிச்சது தான். இதுக்கு அவங்க எதுவுமே வந்து லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ வச்சன் லிங்க்குக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ராஷ்டிர பாஷா புக்கில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்களே, ஸோ அதை எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கின்ஹிங் தீன் கி சந்தர்ப்ப சஹித், அதுதான் நான் இஆர்சின்னு சொன்னேன் இல்லையா, சத்தியமேவ ஜெயதே. நீங்கள் அதில் இதுக்குமே வந்து 13 படிக்க சொல்லியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு 10 நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குமே நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி இஆர்சி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வியாக்கரன் புக்கு பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 எக்ஸாமுக்கு படிக்க சொல்லியிருந்தாங்க. பட் இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு 7 நீங்கள் ரீட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கேன். அந்த 7லேருந்தே உங்களுக்கு நீங்கள் 5 அட்டன் பண்ணுற மாதிரி ஷுவராக வந்துடும். பிகாஸ் அது அந்த கிராமர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸும் கேட்பாங்க. உங்களுக்கு அதே கீழே பார்த்தீங்கன்னா அதே கிராமர் 5 மார்க்ஸும் வந்துடும். ஸோ அதனால் அந்த 7 நீங்கள் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி கேட்பாங்கன்றது. ஸோ இதுக்கான மீனிங்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ கிராமர்லேயே உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ், அதாவது 2 மார்க்ஸும் கேட்பாங்க. அண்ட் தென் அதேலேயே 5 மார்க்ஸும் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ 5 மார்க்ஸில் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் இந்த கிராமர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 7 படிச்சிட்டிங்கனாலே அந்த 7க்குள்ளேருந்தே நீங்கள் 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதோட உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகும்.